அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பிரதோஷ நாளுங்க. ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய வளர்பிறை தேய்பிறை பிரதோஷ நாள் அன்னைக்கு யார் ஒருத்தங்க சிவபெருமானை போய் வழிபடுறோமோ அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டங்களும் நீங்கும். குறிப்பாக நம்முடைய கர்ம வினைகளானது படிப்படியாக குறையும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய தேய்பிறை பிரதோஷ நாளானது வியாழக்கிழமையோடு வந்திருக்கிறது கூடுதலான விசேஷம். ஏன்னா இது குருவார பிரதோஷம், குபேர பிரதோஷம் சொல்லிட்டு அழைக்கப்படுது. அப்படி நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய சின்னதான ஒரு வழிபாடு கூட நம்முடைய கஷ்டங்களும் தீரும். குறிப்பாக செல்வ வளமானது வீட்டில் அதிகரிக்கும்னு ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்ம ஏற்றப்போகின்ற எளிமையான ஒரு தீப வழிபாட்டு முறையும் சொல்லக்கூடிய அற்புதமான அந்த சிவ மந்திரம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பிரதோஷமானது நமக்கு வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால யாருக்கெல்லாம் இந்த குரு தசை நடக்குதோ கண்டிப்பாக இன்றைக்கி குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் சிவனையும் ஒரு சேர நம்ம வழிபட்டாலே நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணிய பலன்கள் கிடைக்குங்க. அதுவும் குறிப்பாக இன்றைக்கி செய்யக்கூடிய ஒரு தானம். ஏன்னா நமக்கு இந்த பங்குனி மாதத்தில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் எளிமையான ஒரு தானம் பண்ணாலே நமக்கு பல்லாயிரம் மடங்கு பலன் கிடைக்கும்னு ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. அதாவது இன்றைக்கி மதியான நேரத்தில் கோவில் கிடையாது, நமக்கு தெரிந்த யாராச்சும் வயசானவங்க கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு தயிர் சாதம், நீர், மோர், தண்ணி பாட்டில் இது மாதிரி இந்த வெயிலுக்கு உகந்த ஏதாவது ஒரு பொருட்கள் நம்ம யாருக்காச்சும் இது மாதிரி தானமாக வாங்கி கொடுத்தோன்னா அவ்வளோ ஒரு விசேஷங்கள் இருக்கும். இல்லை இப்போ நாங்கள் சாயங்காலம் போல் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா தாராளமாக நம்ம கோவிலையும் நீங்கள் இது மாதிரி தானங்கள் பண்ணலாம். நம்ம கோவிலில் போய் செஞ்சு தான் தானங்கள் செய்யணும்னு கணக்கு கிடையாது. நமக்கு கண்ணு முன்னாடியே ரோட்டில் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு தண்ணி பாட்டில் நம்ம வாங்கி கொடுத்தா கூட போதும். அப்படி எங்களால் வெளியில் எங்கேயுமே போக முடியலம்மா, நம்ம வீட்டில் தாங்க நாங்கள் இருக்கோம் அப்படிங்கன்னா நம்முடைய வீட்டோட அந்த காம்பவுண்ட் செவரு, மொட்டை மாடி செவரு இருக்குது பார்த்திங்களா, அங்கே ஒரே ஒரு பாத்திரம் மட்டும் தண்ணி மட்டும் இன்றைக்கி வச்சு பாருங்கள். ஏன்னா நிறைய குருவிகள், பறவைகள், நமக்கு வாயில்லாத ஜீவன்கள் எல்லாமே அந்த மதியான நேரத்தில் அந்த வெயிலில் அலையிற இதை பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. அப்போ தண்ணிக்காக தவிக்கின்ற அந்த ஒரு இதில் இருக்கிறப்ப நம்ம தண்ணி இது மாதிரி தானம் கொடுத்தா நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம். அந்த புண்ணியமானது நம்ம குடும்பத்துக்கும் போய் சேரும். அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கிடையாது, நம்ம இந்த ஒரு வெயில் காலம் முடிகிற வரைக்குமே இது மாதிரி சின்ன சின்ன அந்த நீர் தானம் பண்ணால் கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லதாங்க இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வேறு ஏதாவது இந்த குரு திசை நடக்குது, படிக்கின்ற குழந்தைகள் நமக்கு படித்து நல்லா எக்ஸாம்ஸ் மார்க் எடுக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை, இல்லை அது தட்சிணாமூர்த்தி போய் வழிபடுறது, அர்ச்சனைகள் பண்ணுறது, இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பிரதோஷ நேரத்தில் இன்றைக்கி உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி மறக்காமல் வில்வ இலைகள், நம்ம கோவிலுக்கு கொஞ்சோண்டு ஒரு பசும்பால் வாங்கி கொடுக்கறது, தயிர் வாங்கி கொடுக்கறது அபிஷேகத்துக்கு, அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செய்யலாங்க. இப்போ நம்ம கோவிலுக்கெல்லாம் எங்களால் போக முடியலம்மா, வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த குபேர பிரதோஷ தீபம். ஏன்னா இன்றைக்கி நமக்கு வியாழக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால குடும்பத்தில் இந்த ஒரு தீபத்தை, அதுவும் இந்த பிரதோஷ நேரத்தில், மாலை நேரத்தில், இல்லாட்டி இந்த ராத்திரி நம்ம இன்றைக்கி படுக்கிறதுக்குள்ளேயாச்சும் நம்முடைய பூஜை அறையில் இந்த ஒரு தீபத்தை மட்டும் நம்ம ஏற்றிட்டாலே போதும். நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களும் நீங்கி நல்ல, அதாவது ரொம்ப வறுமையாக இருக்குமா வீட்டில் அப்படிங்கிறவங்களால கூட நிச்சயமாக அந்த வறுமை போய் நல்லபடியான ஒரு செல்வ செழிப்பு வருவதற்கான, அந்த வருமானங்கள் பெருக்குவதற்கான வாய்ப்புகள் சிவனுடைய அருளாலும் குபேரனுடைய அருளாலும் கிடைக்குங்க. ஏன்னா நான் எல்லாருக்குமே தெரியும், சிவபெருமானை நினைத்து தவம் இருந்து சிவபெருமான் கிட்ட வாங்கின வரம் தான் இந்த குபேரங்கிற ஒரு பட்டமே. அதனால தான் அந்த சிவபெருமானை குபேரனுக்கு உரிய கிழமையான வியாழக்கிழமையில் நம்ம இப்படி வழிபாடு பண்ணுறப்ப நிச்சயமாக செல்வ வளம் நமக்கு அதிகரிக்கும். நமக்கு இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாலை நேரத்தில் உங்ககிட்ட நம்ம சுவாமி படம் இருந்ததுன்னா சின்னதான ஒரு அந்த படத்துக்கு மஞ்சள் குங்குமம் மட்டும் நம்ம வச்சுட்டு என்ன பூக்கள் இருக்கோ உங்ககிட்ட பூக்கள் இது பண்ணலாம். இப்போ இன்றைக்கி வரக்கூடிய அந்த மாலை நேரம், அதாவது குபேரனுக்கு உரிய நேரம் 5லேருந்து அந்த 6 மணி, அது கரெக்டாக நமக்கு பிரதோஷ நேரம்ங்கிறது 4:30லேருந்து 6. இந்த ஒரு தீபத்தை ஒரு 5:30 மணிலேருந்து நம்ம 6 மணிக்குள்ளே ஏற்றலாம், இல்லாட்டி ஒரு 5லேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே. இந்த நேரமானது நமக்கு குபேரனுக்கு உரிய நேரமாகவும் கருதப்படுது.
நமக்கு இந்த பிரதோஷ நேரத்துக்குள்ளேயும் வருது. அதனால் நீங்கள் பண்ணலாம். இப்போ இல்லை பதிவு தாமதமாக தான் பார்த்தோம், இல்லை வேலைக்கு நாங்கள் போயிட்டோம் அப்படிங்கிறவங்க தாராளமாக ராத்திரி வரக்கூடிய 8 to 9, ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த குரு ஹோரை வரும் ராத்திரி, அப்போ 8 to 9 அந்த நேரத்தில் ஏற்றலாம். இதற்கு சின்னதான ஒரு குட்டி பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க, ரொம்ப பெருசெல்லாம் வேணாம். அதில் ஒரே ஒரு கைப்பிடி வெள்ளை கொண்டை கடலை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இதை எடுத்துட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு அகல் விளக்கு, சுத்தமான ஒரு பசுனை, அப்படி பசுனை இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். தீபம் வந்து வடக்கு பார்த்து தீபம் ஏற்றுறது தான் விசேஷம். ஏன்னா இது வந்து குபேரனையும் சிவனையும் நினச்சி நம்ம ஏற்றுறப்ப வடக்கு நோக்கி இந்த தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் குபேரனுக்கு உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுது, ஓம் நம சிவாய சொல்லலாம், இல்லாட்டி ஓம் குபேராய நமகன்னு சொல்லலாம். அப்படி எளிமையான மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். குறிப்பாக ஓம் குபேராய வசி வசி, ஓம் குபேராய வசி வசி, அதாவது நமக்கு பணத்தை வந்து வசியப்படுத்துகின்ற ரொம்ப ரொம்ப அற்புதமான அந்த குபேரனுடைய ஒரு வசிய மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் குறைந்தது ஒரு 108 முறை இன்றைக்கி சொல்லுங்கள். 108 முறை சொல்ல முடியலமா அப்படிங்கிறவங்க தாராளமாக ஒரு 27 முறை இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம். நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி இன்றைக்கி மாலையில் ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபமானது நிச்சயமாக நமக்கு சிவபெருமானையோடைய அருளும் குபேரனுடைய அருளும், குபேரனுக்கு இணையான ஒரு செல்வ வளங்கள், நமக்கு நல்ல ஒரு வருமானம் பெருகி குடும்பத்தில் நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக, அப்படி நமக்கு நல்ல கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நிச்சயமாக நம்ம ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபமும் நம்ம சொல்லக்கூடிய எளிமையான இந்த மந்திரங்களுமே கண்டிப்பாக நமக்கு உறுதுணையாக நிற்குங்க. அதனால் இந்த ஒரு தீபத்தை மட்டும் இன்றைக்கி மாலையில் ஏற்றுறதுக்கு நீங்கள் மறக்காதீங்க. இப்போ நம்மக்கிட்ட இந்த கொண்டக்கடலையில் நம்ம தீபங்கள்லாம் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தாராளமாக அதை நம்ம சமையலுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம விளக்கில் நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் விட்டு தான் எடுத்துருக்கோம். அதனால் கொஞ்சோண்டு அந்த நெய் இல்லாட்டி எண்ணெய் கசஞ்சிருக்கும். அதனால் பரவாயில்ல அப்படிங்கிறவங்க தாராளமாக பிரசாதமாக அதை நம்ம ஊற வச்சு சுண்டலோ இல்லை சமையலுக்கு நீங்கள் ஏதாவது எடுத்துக்கலாம். இல்லைம்மா ரொம்ப எண்ணெயாக இருக்குது அப்படிங்கிறவங்க அதை வந்து லைட்டாக நீங்கள் ஊற வச்சு அடுத்த நாள் வந்து அந்த காக்கைக்கோ குருவிக்கோ நீங்கள் பறவைகளுக்கு தானமாக கொடுத்துடலாம். இந்த ஒரு எளிமையான முறைகள் மட்டும் நீங்கள் இந்த தடவை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நல்லபடியாக நிம்மதியாக இருக்கலாங்க. அதே நேரம் இந்த மாதம் முழுக்க நமக்கு ஏன்னா வெயில் காலம் ஆரம்பித்ததுனால நம்ம சொன்ன மாதிரி இந்த எளிமையான நீர் தானம் மட்டும் சின்னதான ஒரு அந்த மண் பாத்திரத்துலையோ இல்லாட்டி உங்கள் கிட்ட என்ன ஒரு ஸ்டீல் பாத்திரம், ஒரு கனமான பாத்திரம் இருந்ததுன்னா உங்கள் காம்பவுண்டில் வேறு எதுவுமே பொருட்கள் கூட நம்ம தானம் கொடுக்க வேணாம். வெறும் தண்ணி மட்டுமே நம்ம இது மாதிரி நம்ம சின்னதாக கொஞ்சம் காக்கைக்கு குருவிக்கு அந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். அதுவே வந்து நம்முடைய கரும வினைகளை கரைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு எளிய ஒரு பரிகாரம். அதனால் இந்த முறை இது வரைக்கும் நாங்கள் செய்யலாமா அப்படிங்கிறவங்க இந்த தடவை நீங்கள் செய்ய ஆரம்பித்து பாருங்கள். நம்ம குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டும்தாங்க நடக்கும். இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.